இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஏய், மஞ்சு பார்க்க எப்படி இருக்கால? இப்படிப்பட்ட ஒருத்தியை நான் பார்த்ததே இல்லடா. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ சரியான பீஸுடா. உன்கிட்ட பணம் இருந்தா அவ உனக்கு செட் ஆயிடுவா. பைக்ல எந்த பையனோட சுத்திட்டு இருந்த? நீங்க எனக்கு ஸ்கூட்டி வாங்கியே தரல. நான் என்ன காலேஜ்க்கு நடந்தா போக முடியும்? அதனாலதான் அவன் என்னோட ஃப்ரெண்டு லிஃப்ட் கொடுத்தான், ஏறி போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி நல்லா ஒட்டிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லு. அப்பா, பைக்ல பெல்ட் எல்லாம் ஒண்ணும் இருக்காது வச்சு கட்டிட்டு போறதுக்கு. நமக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளை தான் புடிச்சிட்டு போகணும். போதும், நிறுத்து. கொஞ்சமாவது பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், இந்த மாதிரி அரைகுறை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில எல்லாம் போய் சுத்தாதன்னு. அட, என்னப்பா இதெல்லாம்? இவ்ளோ கட்டுப்பாடா? அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. எப்ப பார்த்தாலும் இந்த ஜெயில், அப்புறம் இந்த ஹிட்லர் அப்பா, ரெண்டுல இருந்தும் எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். இந்த பொண்ணு எல்லையை மீறி போறதுக்குள்ள இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்றதுதான் நல்லது. இங்க பாருங்க, உங்க பொண்ணை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இல்லப்பா ராஜேஷ்? என்ன கேட்டா 2 பேரும் தனியா போய் பேசுறது தான் நல்லது. ஆமா, இவ்ளோ பெரிய முடிவு எடுக்க போறோம் இல்லையா? அதனால ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது நல்லதுதான். நான் இவரை டெரஸ்க்கு கூட்டிட்டு போவா? சரி, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதானா? நான் அழகா இல்லையா? இல்ல, அப்படி சொல்லல. ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க இவ்ளோ டைம் ஆகுமா என்ன? என்ன? இல்ல இல்ல, எனக்கு என்னமோ நீங்க என்ன பார்த்ததும் அப்படியே மயங்கி விழுந்துட்டீங்கன்னு தோணுச்சு. ஆமான்னு சொல்ல போறீங்களா? ஆமா. அப்ப நீங்க? இங்க பாருங்க, எனக்கு நீங்க நல்ல பையனா தான் தெரியுறீங்க, சரியா? ஆனா என்ன ஹேண்டில் பண்ண முடியுமா? கண்டிப்பா. சந்தேகமா என்ன? ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன், எனக்கு ஊர் சுத்துறது ரொம்ப பிடிக்கும். நான் தாராளமா செலவு பண்ணுவேன், அவுட்டிங் போவேன், ஷாப்பிங் போவேன். அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்ன கட்டுப்படுத்தினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இங்க பாருங்க, இனிமே உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நான் ஏன் உங்களை கட்டுப்படுத்த போறேன்? 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டீங்களா? ஐயோ, இன்னும் இல்ல. நீங்க தான் அதுக்குள்ள எங்களை கூப்பிட்டுட்டீங்களே. நான் இவர்கிட்ட என்ன பத்தி மட்டும்தான் சொல்லிருக்கேன். இவரை பத்தி கேட்க வேண்டியது பாக்கி இருக்கு. இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கா. இவ சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா போயிட்டால, அதனாலதான். அதான் ராஜேஷ் சொல்லிருக்காருல்ல. பரவாயில்ல, இனிமே நான் தான் இவளுக்கு அம்மா. இவ்வளவு சந்தோஷமா நான் வச்சுக்குவேன். சரி சரி, ரொம்ப நன்றி. அப்ப சரிங்க, நாங்க கிளம்புறோம். மத்ததெல்லாம் போன்ல பேசிக்கலாம். சரி சரி, சரிங்க, நாங்க வரோம். பாப்பா, வணக்கம். சரி. அம்மா, நீங்க மஞ்சுவோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டீங்கல்ல? ஏன்னா அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கலமா. என்னப்பா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவரு ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு.
நிலா மாதிரி இருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன gift. என்ன இது இவ்ளோ சின்ன நகையா? இது உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். சரி விடு, பரவாயில்ல. நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பெருசா வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல, நீங்க போக வேண்டாம். நீங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க. நீங்க பாட்டுக்கு மறுபடியும் கண்டதை வாங்கிட்டு வந்துட்டா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை புதுசா ஆரம்பிச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சத்தியமா சொல்றேன், நான் உன்னையும் எப்பவும் சந்தோஷமா வச்சிருப்பேன். நான் ரொம்ப லக்கி. நீ எவ்வளோ அழகா இருக்கியோ அதை விட உன் மனசு பல மடங்கு அழகா இருக்கு. நீ என்ன மாதிரி டிவோர்ஸியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரொம்ப சீக்கிரம் சம்மதிச்சிட்ட. நான் உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சிருப்பேன். அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் உன்னுடைய அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலையா என்ன? இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல சொல்லி எங்க அம்மா கிட்ட சொன்னேனே. ஏன்னா நான் உங்ககிட்ட மறைச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நீ நல்லா போய் சொல்ற. நீ போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிருக்க. என்னை ஏமாத்திட்ட. வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருந்த? வீட்டுக்கு வந்தப்ப என்கிட்ட எதையுமே சொல்லாம இப்ப சொல்ற நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க. இப்போ என் அப்பா மேல பழிய தூக்கி போடுறல்ல? இல்ல மஞ்சு, நான் ஒன்னும் போய் சொல்லல. நான் சொல்றத கொஞ்சம் நம்பு ப்ளீஸ். ஒருவேளை இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த நேரத்துல இந்த பேச்சு நான் ஏன் ஆரம்பிக்க போறேன்? ப்ளீஸ் மஞ்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. இந்த நேரத்துல நீ இப்படி அப்செட் ஆகாத. நான் இதை வேணும்னே செய்யல. ப்ளீஸ் இதை படி மஞ்சு. இது என் முத மனைவி சித்ராவோட லெட்டர். நான் மும்பைக்கு போறேன்னு இதுல எழுதியிருக்கா. நீ என்னை போக விட மாட்ட, அதனால நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு எழுதியிருக்கா. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நாங்க எப்பவோ பிரிஞ்சிட்டோம். எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸும் ஆயிடுச்சு மஞ்சு. குப்பையில போடு உன்னோட இந்த பேப்பரை. நீ என்கிட்ட போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிருக்க. மஞ்சு, மஞ்சு நீ எங்க போற? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு ப்ளீஸ் மஞ்சு. என்னை மன்னிச்சிரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த விஷயத்தை எல்லாம் டைரக்டா உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். ப்ளீஸ் மஞ்சு. தயவு செஞ்சு என்ன தொடாத. நான் எங்கேயும் ஓடி போகல. நான் என் அப்பாவுக்கு போன் பண்ணி ஏன் நான் பிறந்த உடனே என் கழுத்தை நெரிச்சு கொல்லலன்னு கேட்க போறேன். என்ன பாழங்கிணத்துல தள்ளி விட்டுட்டாரு. உன்னோட இந்த வீட்ல நெட்வொர்க் கிடைக்கல, அதனாலதான் வெளியே வந்தேன் போன் பண்றதுக்காக. வந்துட்டான். நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்கல்ல? பிரச்சனை தீர்ந்துருச்சுல்ல? என்னாச்சு மஞ்சு? நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. ஒரு டிவோர்ஸியை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்படி செஞ்சு நீங்க என்னத்தை சாதிச்சீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கெல்லாம் என்னால என்ன ப்ராப்ளம்? எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்கல்ல? இதுக்கெல்லாம் நல்லா அனுபவிப்பீங்க. இங்க பாருமா, எங்க வீட்டுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. புதுசா கல்யாணமாகி வர பொண்ணு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்பதான் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீ செய்வல்லமா? இங்க பாருங்க, முதல்ல இப்படி அம்மா கிம்மான்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. நீங்க யாரும் ஒரு பொண்ணு கிட்ட நடக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கல. என்னாச்சுமா? நான் உன்னை ஸ்வீட் மட்டும் தானே செய்ய சொன்னேன். நான் எப்படி ஸ்வீட் செய்ய முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையே கசப்பாக்கிட்டீங்களே. உங்களோட புள்ள நேத்து ராத்திரி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இங்க பாருமா,
உங்க அப்பா கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆமா, எங்க அப்பாவை தூக்கி குப்பையில போடுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான். இது ஏன் கல்யாணம்? நீங்க நீங்க எல்லாரும் என்கிட்ட பேசிருக்கலாம் இல்லையா? இங்க பாரு மஞ்சு, அது ஒரு கல்யாணமே கிடையாது. கல்யாணமான 2 மாசத்துலயே சித்ரா இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அது 2 மாசமா இருந்தாலும் சரி, இல்ல 2 வருஷமா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாரும் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க. போதும். மஞ்சு, என் மொத பொண்டாட்டி ஓடி போயிட்டா. நீ வாயை மூடு. இன்னைக்கு மட்டும் எப்படி வாயை திறந்து பேசுற? இதுல ராஜேஷ் மேல எந்த தப்புமே இல்ல. இங்க பாரு, உனக்கு இங்க எந்த குறையுமே இருக்காது. உன் விருப்பப்படி நீ இங்க இருக்கலாம். இது உன்னோட வீடுமா. அம்மா, முதல்ல எனக்கு இந்த வீடு என்னோட வீடுன்னு தோணட்டும். வந்துட்டாங்க. இங்க பாருமா, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இப்ப மத்தியானம் ஆயிடுச்சு. வாமா, வந்து கொஞ்சமாவது சாப்பிடு. இங்க பாருமா, நடந்த எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்னை ஏன் தொல்லை பண்றீங்க? எனக்கு உங்க யார்கிட்டயும் பேசவே பிடிக்கல. ப்ளீஸ் போயிடுங்க வெளியே. இங்க பாரு மஞ்சு, நீ கொஞ்சம் பொறுமையா யோசி. இனிமே இந்த விஷயத்த மாத்த முடியாதுல்ல, ஆனா கண்டிப்பா மன்னிக்க முடியும்ல. உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய மனசு இல்ல. யார் வேணா என் வாழ்க்கையில இஷ்டத்துக்கு விளையாடுவீங்க, நான் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டே இருக்கணுமா? எனக்கு வேற நல்ல நல்ல பசங்களோட ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு டிவோர்ஸையே கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது. ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இல்லன்னா என் வாயில இருந்து ஏதாவது தப்பான வார்த்தை வந்துரும். லீவ் மீ அலோன். மஞ்சு, நீ ஏன் இருட்டில் உட்காந்துருக்க? இந்தா, நான் உனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அட வாங்கிக்க. பேசலன்னா கூட பரவாயில்ல, நீ கிஃப்டையாவது வாங்கிக்க. என்ன இது? சின்ன போனா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்மார்ட் போனாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. உனக்கு அவ்வளவு கூடவா அறிவில்ல? யாருக்கு எப்போ என்ன தரணும்னு தெரியாதா? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? கொடு. நான் நெக்ஸ்ட் டைம் உனக்கு ஸ்மார்ட் போன் வாங்கிட்டு வரேன். சாரி, தப்பு பண்ணிட்டேன். நான் இன்னும் உன் முதல் கல்யாணத்தை மறக்கலப்பா. ஆனா என்னால உனக்கு ஒரு வாய்ப்பு தர முடியும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஓகே.
ஐயோ நீ முதல்ல கேளுப்பா, அதுக்கப்புறம் நீ வருத்தப்படுவ. சரி, உன் கண்டிஷன் தான் என்ன? எனக்கு ரொம்ப கோவம் வரும். ம். ஒருவேளை நான் அப்படி கோவப்பட்டா நீ நல்ல நல்ல கிஃப்டா கொடுத்து சமாதானப்படுத்தணும். இந்த மாதிரி சின்ன கிஃப்ட் எல்லாம் செல்லாது. அட, இவ்வளோதானே? இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நேற்று ராத்திரி நமக்கு வேஸ்ட் ஆயிருக்காது. விடுங்க, பைக்க ஓட்ட தெரியாதுன்னா எதுக்கே வண்டி ஓட்டுறீங்க? ஆக்சுவலி ஐம் ரியலி சாரி. தெரியாம இது நடந்துருச்சு. என் மொபைல் பாத்தியா, என்னோட போன் உடைஞ்சு போச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட மொபைல் ஷாப் இருக்கு. நாளைக்கு நான் உங்களுக்கு புது மொபைல் கொண்டு வரேன். ம். உங்களுக்கு மொபைல் ஷாப் இருக்கா? அப்ப அங்க நிறைய ஸ்மார்ட் போனும் இருக்கும் இல்ல? ம். ஆனா நீங்க ஏன் அதை தர போறீங்க? நான் என்ன சொந்தமா பந்தமா? உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நான் உங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஃபோன் உடைஞ்சது என்னால தான். அதனால நானே மாத்தி கொடுக்குறேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் கிளம்புறேன். ம். எதுக்கு சிரிக்கிறீங்க? அங்க பாருங்க, டைம் என்ன ஆச்சு? போங்க, போய் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சரி, இன்னைக்கு நீ என்ன சமைச்சிருக்க? இன்னைக்கு வெளியே சாப்பிடுற மூட்ல இருக்கேன். நம்ம 2 பேரும் வெளியே போலாம். ஆனா அம்மா இன்னைக்கு டின்னர் ரெடியா இருக்குன்னு சொன்னாங்களே. உன்னோட ப்ராப்ளமே இதுதான். இன்ன வரைக்கும் நீ எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்திருக்க? ஆ? கல்யாணமாகி 3 மாசம் ஆச்சு. ஹனிமூனுக்கு கூட நம்ம போகல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபிலிம்க்கு கூட கூட்டிட்டு போனது கிடையாது. போதும், எப்ப பார்த்தாலும் கடை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்க. நான் உன்கிட்ட அப்படி என்ன கேட்டேன்? நாம வெளியே போலான்னு மட்டும்தானே சொன்னேன். உன்கிட்ட குடுக்கறதுக்குன்னு என்னதான் இருக்கு? என்ன தர முடியும்? என்ன மஞ்சு, நீ பாட்டுக்கு சாதாரண விஷயத்த கூட பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியா? வாக்குவாதம் பண்ற. ஆனா நான் சொல்றத உன்னால செய்ய முடியாது இல்ல? உன்னுடைய ப்ராப்ளமே இதுதான். போதும், இன்னொரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். இங்க பாரு மஞ்சு, இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன தொடுற வேலை வச்சுக்காத. இங்க பாரு, நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்றேன், என்கிட்ட இப்படி எல்லாம் நீ கேள்வி கேட்காத, எனக்கு கோபம் வந்துரும். இங்க பாத்தியா, நீ பண்ண தப்புனாலதான் இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்குது. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இங்க பாரு, வலிக்கல? இல்ல. வா. சரி வாப்பா.
வாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அம்மா இன்னைக்கு வெளியே சாப்பிட போறோம். ஆனா வீட்ல சமையல் பண்ணிருக்கே, வீணா போயிடும்ல. இன்னைக்கு இங்க சாப்பிடுங்க, நாளைக்கு வெளியே சாப்பிடுங்க. எங்களுக்கு வேண்டாம்மா, சாப்பாடு அதிகமா இருந்தா கொட்டிருங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? வீட்ல 100 போய் சொல்ல வேண்டியதா இருக்கும், யாருக்கும் தெரியாம வந்துட்டேன். உனக்கு என்ன, பைக் கிடைச்சதும் நேரா ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி சரி விடு, வந்து உட்கார். ஆனா இன்னைக்கு எங்க போறோம்? உன்னோட சல்மான் மூவியை பார்க்க தான். வாவ், சல்மான் கானா? அதையே நீ முன்னாடியே சொல்லல. வீட்ல என்ன சொல்றது, மூவி பார்த்துட்டு வர லேட் ஆயிடுமே. ஏதாவது சாக்க யோசி, ஏன்னா நீ தான் அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆச்சே. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நியாயமா நீதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கணும். இப்போ ஒண்ணு கேட்டு போகல, பேசாம அவனை டைவர்ஸ் பண்ணிடு. ஐயோ இல்ல 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 இல்ல, அவன் என்னோட புருஷன், 4 காசு சம்பாதிக்கிறான்ல. ஆனா நீ உன் அப்பனோட பணத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆனா என் அப்பன் பெரிய கஞ்ச பிசினாரி, அவ்வளவு பணம் இருந்தும் கூட என்னை தவிக்க விட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த கிழமை எப்ப சாவுன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் செத்துட்டான்னா மொத்த பணமும் எனக்கு தான். அப்புறம் நீ உன்னோட போரிங் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடு. அது வரைக்கும் இப்படியே கண்டினியூ ஆகட்டும். சரி வந்து உட்கார். என்னாச்சு? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி முறைச்சு பாக்குறீங்க? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? என்ன டைம் ஆச்சு பாத்தியா? என்ன மாமா, என் புருஷன் முன்னாடி தானே நிக்கிறாரு, நீங்க ஏன் நடுவுல வர்றீங்க? மஞ்சு, மாமாவை பத்தி யாராவது இப்படி பேசுவாங்களா? நாள் முழுக்க வீட்ல இல்ல, கேட்க தானே செய்வாங்க. எங்க போய் கூத்தடிச்சிட்டு வந்தியோ தெரியல. வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க. லேட் ஆகுற மாதிரி இருந்தா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நாங்க எல்லாரும் உன்னை நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோம். போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. ஓஹோ, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்கல்ல? இந்த நாடகத்தெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. நீங்க எல்லாம் சுயநலவாதிங்க, உங்களை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்க. நான் எதையும் மறக்கல, நீங்க எல்லாரும் தான் ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. மஞ்சு, அம்மா கிட்ட இப்படியெல்லாம் பேசுவாங்க? சரி, நீங்க எல்லாரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நான் பண்ணது தப்பு இல்ல, அப்ப நான் இங்க இருந்து போயிடுறேன். அட, என்னம்மா இது குழந்தை மாதிரி? யாராவது தடுத்து நிறுத்துங்க. அம்மா போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் அவளோட பிளான் தான். இன்னைக்கு கோவமா இருக்க, நாளைக்கு அமைதி ஆயிட்டானா தானா வீட்டுக்கு வந்துருவா. பாத்தியா கௌஷிக், எல்லாரும் இப்ப ஒண்ணு கூடிட்டாங்க. ராஜேஷ் என்ன சமாதானப்படுத்த கூட வரல தெரியுமா? அவனுக்கு ஒரு நல்ல படத்தை கத்து கொடுத்தே ஆகணும். இங்கேயும் உன் குடும்பத்தை பத்தி வேஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏய், இவ்வளவு பெரிய ஹோட்டல் ரூமா புக் பண்ணிருக்க, கொஞ்சமாவது ரொமான்டிக்கா இரு, கொஞ்சமாவது மூடோடு இரு. ஐயோ கௌஷிக், நான் என்ன அவங்களோட அடிமையா? அவங்க என்ன சொன்னாலும் அதைத்தான் நான் செய்யணுமா? இல்ல. ஐயோ, நீ ஒண்ணு அவங்க அடிமை இல்ல, நீ என்னோட மகாராணி. அவங்கள விட்டு தள்ளு. ஏன் அவங்கள பத்தியே நினைச்சு நம்ம மூட வேஸ்ட் பண்ணோம்? என் மூடு எப்பவோ கெட்டு போச்சு. இனிமே பாரு, நான் தரப்போற டோஸ்ல இவங்க எல்லாரும் ஒரு வழி ஆக போறாங்க. எல்லாரும் என் பக்கமே திரும்புறாங்க. இந்த முறை என் அடி வீணா போகாது. நான் கொடுக்க போற அடியை எப்படி தாங்குறாங்கன்னு பார்க்கலாம். பொழுதே விடிஞ்சிருச்சு. மஞ்சு இன்னும் வரல. அவளுக்கு ஃபோன் பண்ண. அவளை தடுத்து நிறுத்துன்னு நான் தான் சொன்னேன்ல. அம்மா, இதுவும் ஒரு விதத்துல இமோஷனல் பிளாக்மெயிலிங் தானே? ஐயோ, நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுப்பா. நீ ஏற்கனவே
அவள் ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு. நான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறேன். ஹலோ அப்பா, நான் ராஜேஷ் பேசுகிறேன். மஞ்சுவுக்கு ஃபோனே போகல. அவகிட்ட ஃபோனை கொடுங்க. மஞ்சுவா வரவே இல்லையாப்பா? என்னாச்சு? அம்மா, மஞ்சு அவங்க வீட்டுக்கு கூட போகல. அவ இப்ப எந்த நிலைமையில இருக்காளோ தெரியல. அவ ஏதோ செஞ்சிருப்பாளா? நீ அதைத்தானே விரும்புற? எனக்கு ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார், இதுதான் என்னோட குடும்பம். இவர் என் புருஷன், இது அவரோட அண்ணன், இவங்க என்னோட மாமியார், இவங்க தான் என்னோட மூத்தவங்க. இவங்க எல்லாரும் என்ன தொல்லை பண்றாங்க, என்ன தினமும் அடிக்கிறாங்க, என்கிட்ட வரதட்சணை கேக்குறாங்க. மஞ்சு மஞ்சு, நீ என்ன சொல்ற? நீ கோவமா இருக்கன்னு தெரியும், ஆனா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர் சார், இது எங்களுக்குள்ள இருக்கிற குடும்ப பிரச்சனை தான். சாதாரண சின்ன விஷயம்தான். இவ கொஞ்சம் கோவமா இருக்கா, அதனாலதான் இப்படி சொல்றா. இதுல எந்த உண்மையும் இல்ல. அப்படிதானே மஞ்சு? எது சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லித்தர வேணாம். இவங்க இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். இதுக்கப்புறம் ஒழுங்கா இருங்க. ஏன்பா, நீ அவகிட்ட சொல்லு, அவளுக்கு புரிய வையே. மஞ்சு, என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், போகட்டும் விடுங்க. இனிமே இவங்க என்ன தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை தொந்தரவு பண்ணுவேன். சரி, வாங்க. ரொம்ப களைப்பா இருக்கு. மாமியாரே, எனக்கு ஒரு கப் சூடா காஃபி போட்டு தரீங்களா? மஞ்சு, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்ப. குரல ஒசத்தி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த முறை நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டீங்க. அடுத்த முறை ஜாமீன் கூட கிடைக்க முடியாதபடி பெரிய கேஸா நான் போட்டுருவேன். புரிஞ்சுதா? இந்த மஞ்சு இன்னைக்கு கூட வீட்டுக்கு வரல. போனை கூட எடுக்க மாட்டேங்கிறா. இங்க பாரு, போனை நான் எடுக்கலன்னா பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். சும்மா அடிக்கடி போன் பண்ணிட்டே இருக்காது. இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டேன். வித்யா வீட்டுல இருக்கேன். ஆமா, நான் வீட்டுக்கு வர மாட்டேன். போனை வச்சிரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கிட்ட வாங்க. இல்லை, என் ஃப்ரெண்டு வித்யா இருக்கால, அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க அம்மா எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க. அவ கூட நான் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால அடிக்கடி நான் அவ கூட போய் இருக்க போறேன். நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. சரியா கணவரே? லைஃப் உண்மையாவே ஜாலியா இருக்கு. ஒரு பக்கம் என்னோட இந்த அப்பாவி வெகுளி புருஷன், இன்னொரு பக்கம் என்னோட டேஷிங் கௌஷிக். லைஃப் இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வா.
அட ராஜேஷ், இன்னுமா தூங்கிட்டு இருக்க? என்னப்பா உனக்கு உடம்பு அனலா கொதிக்குது? மஞ்சு எங்க? மஞ்சு, மஞ்சு, அத்தை, மஞ்சு எங்க? மஞ்சு காலையில வெளியில போறத பார்த்தேன். என்னம்மா இது? புருஷனுக்கு இங்க உடம்பு சரியில்லை, மகாராணி ஊர் சுத்த கிளம்பிட்டாளா? எங்க போனு? வேணாம்மா, பரவாயில்ல விட்டுருங்க. அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருமா? என்ன விடுறா. ஹலோ மஞ்சு, ராஜேஷ்க்கு ஜுரம் அதிகமா இருக்கு, ஆனா நீ பாட்டுக்கு ஊர் சுத்த கிளம்பிட்ட. எக்ஸ்கியூஸ் மீமா, நான் ஒன்னும் ஊர் சுத்தல, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். ராஜேஷ்க்கும் இந்த விஷயம் நல்லா தெரியும். உன் புருஷனை விட உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியமா? அவர் எனக்கு புருஷனாகிறதுக்கு முன்னாடி உங்க புள்ளையும் தானே. ஒரு நாள் பாத்துக்கிறதுனால ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது. இங்க பாருமா, நீ ஏமா என் பிள்ளைய இப்படி எல்லாம் பண்ற? நீ என்ன கொடுமை பண்றதா இருந்தாலும் என்ன பண்ணு, ஆனா வீட்டுக்கு வந்துரு. வந்துரு, என் பிள்ளைக்காக வா. அம்மா, என்னாச்சு? இந்தாங்க, இத உங்க புள்ள கிட்ட கொடுத்துருங்க. உடம்பு சரியில்லைல்ல, குணமாயிடும். அப்படி என்னதான் ஆயிடுச்சு? ஏன் அப்படி தலையில இடி விழுந்த மாதிரி இப்படி ரியாக்ட் பண்றீங்க? உலகத்துல எல்லாருக்கும் தான் உடம்பு முடியாம போகுது. உங்க பிள்ளைக்கு உடம்பு தானே சரியில்லை, செத்தொன்னு போயிடலையே. மஞ்சு, 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 என்ன இவ? உங்க அம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்க. பெரிய டிடெக்டிவ் நினைப்பா? என்ன சந்தேகப்படுறியா? இல்ல, அது நான் ஒன்னும் இங்க உன் அடிமை இல்ல. நீ இங்க இருக்க தகுதியானவனே இல்ல. எந்திரி, இங்க இருந்து போயிடு. எந்திரி, போன்றல. எந்திரி. இன்னைக்கு நான் உன்னை வெளியே அனுப்பாம விட மாட்டேன். என்ன மன்னிச்சிரு மஞ்சு. வெளியே போன்னு சொல்றேன்ல, போ. என் கிட்ட வர முயற்சி பண்ணாத, போ. அந்த ரூமுக்கு போய் நல்லா படுத்து தூங்கு. இந்த ராத்திரியில ஏன் கௌஷிக் போன் பண்றான்? ஐயோ, இந்த டைம்ல ஏன் போன் பண்ண? நான் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன் டார்லிங். என்ன பண்றது, இப்பெல்லாம் நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. என்ன உளர்ற நீ? நான் ஒன்றும் வளரல. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஜன்னலை திறந்து பாரு. பைத்தியமா பிடிச்சிருக்கு. யார் என்ன பைத்தியமாக்குனது? ஒருவேளை ராஜேஷ் இங்க இருந்தா என்ன ஆயிருக்கும்? ராஜேஷ் இங்க இருந்திருந்தா நான் பாட்டுக்கு திரும்ப போயிருப்பேன்.
ராஜேஷ்க்கு உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். ராஜேஷ், ஏன்பா ராஜேஷ்? இந்த கிழமை இங்க எதுக்கு வந்தா? தெரியலையே, இந்த கிழவி ஏன் இந்த நேரத்துல வந்தா? என்ன பண்றது? மஞ்சு, மஞ்சு, இப்ப என்ன பண்றது? ராஜேஷ், என்னாச்சுமா? என்னப்பா நீ உன் ரூம்ல தூங்கலையே என்ன? இல்லம்மா, மஞ்சுக்கு தலைவலியா, அதனாலதான் வேற ரூமுக்கு போய் தூங்கலான்னு போயிட்டேன். அவளுக்கு தலைவலியா? அதுவும் திடீர்னா? இங்க பாரு, உண்மைய சொல்லு. அவ மறுபடியும் உன்கிட்ட சண்டை போடலல்ல? இல்லம்மா, எல்லா நேரத்திலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா என்ன? இங்க பாரு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வரனை நான் எந்த நேரத்துல தேர்ந்தெடுத்தேன்னு தெரியல. சும்மா சொல்லக்கூடாது. நீ உன் வீட்டுக்காரனை நல்லா தயார் பண்ணி வச்சிருக்க. அவன் அதுக்குதான் லாயக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு ஒண்ணு பார்க்கும்போது எனக்கு அப்படியே காதல் பொங்கி வழியுது. என்னாச்சு மஞ்சு? நேத்து ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தூங்கி இருக்கீங்க. அம்மா, எனக்கு தலைவலியா இருந்தது. ராஜேஷ் வேற கொரட்டை விடுவாரு. இங்க பாரு மஞ்சு, அனுபவமே இல்லாம என் முடி ஒண்ணு வெளுத்து போகல. இப்போ ஒண்ணு கெட்டு போகல, திருண்டிடு. இல்லைன்னா நான் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கும். முதல்ல உன் குடும்பத்தை பாரு. நான் உங்கள மாதிரி இந்த 4 செவத்துக்குள்ள புழுங்கி புழுங்கி சாக விரும்பல. ஏதாவது சொல்றதா இருந்தா போய் உங்க புள்ள கிட்ட சொல்லுங்களேன். அவருக்கே எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறப்ப நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்கம்மா? உன் உடம்பு கொண்டு இல்லையே. இது சந்தோஷமான செய்தி மாதிரி இருக்கு. என்ன தொடாத. இதெல்லாம் நீ பண்ண தப்புதான். ஏன் ஓவரா பண்ற? என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லணுமா? நான் அம்மாவாக போறேன். என்ன? என் குழந்தைக்கா இல்ல ராஜேஷ் குழந்தைக்கா? என்னது? உனக்கு இது விளையாட்டா இருக்கா? எனக்கு இங்க உயிரே போற மாதிரி இருக்கு. நல்ல தெளிவா கேட்டுக்கோ. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இவ்ளோ நாளா என் அப்பாவோட கண்ட்ரோல்ல தான் நான் வளர்ந்தேன். இப்போ இந்த போரிங் புருஷன். இப்போ நான் என் வாழ்க்கையை ஏன் ஸ்டைல்ல வாழணும்னு நினைச்சா இந்த குழந்தை வேறயா? வாய்ப்பே இல்ல. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இப்போ என்ன பண்றது? நான் இந்த குழந்தையை கலைக்க போறேன். மஞ்சு, என்னது? ஏன் உனக்கு படிக்க தெரியாதா? நீ யாருக்கிட்டையும் கேட்காம எப்படி அபோஷன் பண்ணிக்கிட்ட? ஐயோ, இது ஏன் குழந்தை. நான் ஏன் கண்டவங்களை கேட்டுக்கிட்டு அபோஷன் பண்ணிக்கணும்? அதான் போய் பண்ணிட்டு வந்தேன். மஞ்சு, உனக்கு அவ்வளோ தைரியமா? என்ன தைரியம் இருந்தா அடிச்சிருப்பேன். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு திமிரா பேசிட்டு இருக்கியா? அம்மா, இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. முதல்ல இவளோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவ செய்யற கூத்தெல்லாம் சொல்லிருமா. நம்மளதான் இவ மதிக்கவே இல்லையே. உங்களை எல்லாம் பாத்துக்கிறேன். சும்மா விட மாட்டேன். நான் யா பைசா பிரயோஜனம் இல்லாதவனுக்கு எவ்வளவு தைரியம். அவன் என்னையே அரைஞ்சிட்டான். என்னை எப்படி எதிர்த்து பேசினான் தெரியுமா? கௌஷிக், எல்லாம் அதிகமா போயிடுச்சு.
நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிற நேரம் வந்துருச்சு. நிஜமாவா? ஆனா எப்படி? என் அப்பனும் சாகல, உன் புருஷனும் சாகல. அதுக்கு அவங்க 2 பேரும் சாகுற வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா என்ன? ஆ? ஐயோ, யாராவது கதவை தரங்களே! ஐயோ, சீக்கிரம் தரங்களே! யாரு யாரு வெளியே தாழ்பால் போட்டது? ஆ? நீ நீ இங்க எப்படி? அப்போ அப்போ ராஜேஷ் எங்க? ராஜேஷ் எங்க? என்னாச்சு? ராஜேஷ் என்னாச்சு? ராஜேஷ் ராஜேஷ் ஐயோ, என்னாச்சுன்னு சொல்லுங்க. ராஜேஷ் அம்மா, ராஜேஷ் ராஜேஷ்! ராஜேஷ் 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 ராஜேஷ்! அம்மா! அம்மா! என்னாச்சு? சார், வீட்டோட நிலைமையை பார்க்கும்போது திருட்டி நடந்த மாதிரியும் தெரியுது. நிறைய பொருட்கள் காணாம போயிருக்கு சார். மஞ்சு மேடம், நீங்க அவர் கூட ரூம்ல இருக்கிறது இல்லையா? இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி தலைவலி வருது. அதனால சின்ன சத்தம் வந்தா கூட தூக்கம் கலைஞ்சிருதுங்க. அதான் வேற ரூம்ல படுத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் போது என் ரூம் கதவு வெளியே யாரோ தாழ்பால் போட்டிருந்தாங்க. வெளியே வந்து பார்த்தா இப்படி ஆயிருந்தது. சரி, நீங்க கொஞ்சம் வெளில போங்க. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? சார், என் புள்ள ரொம்ப நல்லவன். அவனுக்கு யார் கூடயும் விரோதம் இல்ல. ஆனா அவன் கல்யாண வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டான். கல்யாண வாழ்க்கைய புரியலையே. கல்யாண வாழ்க்கையில என்ன பிரச்சனை? இவனோட மனைவி மஞ்சுக்கு இவனை சுத்தமா பிடிக்கல. பல முறை அவனை கண்ணத்துல அரைஞ்சிருக்கா. சார், இங்க வந்து பாருங்க சார். சார், இங்க ஏதோ அடையாளம் இருக்கு பாருங்க. இது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான். இங்க பாரு, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து மேட்சிங்க்கு அனுப்பி வை. சாயங்காலம் ரிப்போர்ட் வேணும். இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. ஓகே சார், வாங்க. கௌஷிக், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப சுதந்திரமாயிட்டேன். இனிமே நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றத யாராலையுமே தடுக்க முடியாது. வாவ், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ ஜீனியஸ்யா. போலீஸ்காரங்களை குழப்பின விதம் இருக்கு. அவங்களுக்கு உன் மேல சந்தேகமே வராது. நீ வேணா பாரு, இந்த கேஸ சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆட்டம் முடிஞ்சதா? என் புள்ளைய நீ கொன்னுட்டல்ல, அவன் உனக்கு என்னடி கெடுதல் பண்ணா? அடியே, உனக்கு அவனை பிடிக்கலன்னா அவனை விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அவனோட அப்பாவித்தனத்தை நல்ல சாதகமா பயன்படுத்திக்கிட்ட. நீ இப்படி கூத்தடிக்கிறதுக்காக என் பையனை கொன்னுட்ட. என்ன உளறீங்க? இல்ல, அவங்க வளரல. இவன் யாருன்னு சொல்லு. ஹோட்டல்ல இவன் கூட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவரு உன் மாமியார் உன் கேரக்டரை பத்தி என்கிட்ட சொன்ன உடனே உன்னை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம்.
அது மட்டும் இல்லை, ஹோட்டலோட பழைய ரெக்கார்டையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் போன வாரம் நீ இந்த ஹோட்டலுக்கு வரதை பார்த்த உடனே நாங்கள் கௌசலோட எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணோம். ஏன்னா ரூமுக்கு வெளியில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சதில்ல, அது இதோட மேட்ச் ஆனிச்சு. சரி கிளம்பு, ஜெயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆடு. இழுத்துட்டு போங்க இதுங்க. இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார். சார் சொல்றதை கேளுங்க சார். சார் ஆயுசி, ஆமா என்னோட வண்டி சாவி எங்க? அட, நான் இங்க தானே வச்சிருந்தேன். இந்தாங்க உங்க பைக் சாவி. உள்ள வச்சுட்டு வெளியில என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஆட பாருப்பா. ஆமா, இவ்வளவு காலம் காத்தால ரெடி ஆயிட்டு நீ எங்க போக போற? எங்கேயும் இல்ல. ஆனா ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இன்னைக்கா? ம். இன்னைக்குன்னா என்னவா இருக்கும்? என்னோட சீனியர் பாஸ் இன்னைக்கு ஆபீஸுக்கு வர போறாரு. எனக்கு அவரோட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதுல உனக்கு என்ன ஸ்பெஷலா இருக்க முடியும்? சரி விடுங்க, நானே ஞாபகப்படுத்துறேன். இன்னையோட நமக்கு கல்யாணமாகி 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடாடா, ஐயோ சாரிமா, வெரி சாரிமா. ஆயுஷி, திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சாரிமா. இன்னைக்கு ராத்திரி நீ ரெடியா இரு, நான் உன்னை டின்னருக்கு கூட்டு போறேன். சத்தியமா? சத்தியமா. எப்போ மாதிரி இந்த முறையும் மறந்துட கூடாது. இல்ல. திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சேம் டு யூ. சரி, பாய். 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 ஹே உன்னதா, இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உங்களுக்கு வேலை தான் அவ்வளவு முக்கியமாயிடுச்சா? உங்களால இன்னைக்கு கூட என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போக முடியல? ஆயுஷி, நான் கிளம்புறதுக்கு நேரமே கிடைக்கலாமா? என்ன நம்பு. நான் ஒத்துக்கிறேன் சுதீப், உங்களுக்கு நேரம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா 5 வருஷம் ஆயிடுச்சு. அதுவும் என்னது 5 ரூபாய்க்கு பூ, இதுக்கு பதிலா சின்னதா ஒரு தங்க மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா நான் உனக்கு ஒரு தங்க மோதிரத்தை கிஃப்ட் பண்ணுவேன். உனக்கு தான் என் நிலைமை பத்தி நல்லா தெரியும்ல. அப்புறம் ஒன்று தெரியுமா, இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாசம் எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன். உங்க சேலரி எப்ப ஏறுறது? என்னோட கனவு எப்ப நிறைவேறது? உங்க சேலரி வேலை பிரச்சனையினால இன்னும் ஒரு குழந்தைக்கு கூட நம்ம பிளான் பண்ணல. இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருக்கிறது? ஒருவேளை உங்களால ஒரு ஃபேமிலியை பார்த்துக்க முடியல அப்படிங்கிறப்போ எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆயுஷி, எந்திரிமா, எந்திரி ப்ளீஸ். இங்க பாத்தியா, நானே என் கையால உனக்கு டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தா. ஆயுஷி, நேத்து அப்படியானதுக்கு என்ன மன்னிச்சுக்க. வேலை பிஸியில நம்ம கல்யாண நாளை மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு நல்ல கிஃப்டும் வாங்கிட்டு வர முடியலமா. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ்.
மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. ம். சுதீப், நான் ஒன்று யோசிச்சிருக்கேன். நான் வீட்டில் பெயிண்டிங் கற்றுக் கொடுக்குற வேலையை ஆரம்பிக்க போகிறேன். அதாவது பெயிண்டிங் கிளாஸஸ். அதில் எனக்கு டைம் போகிறதும் தெரியாது, வீட்டுக்கு கொஞ்சம் பணமும் கிடைக்கும்ல. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இப்படி பண்ணா உன்னோட பெயிண்டிங் ஹேபிட்டும் அப்படியே இருக்கும். ஆமாம். உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். ஆ. சும்மா இப்படி லைனை வரைஞ்சு விட்டா மட்டும் பெயிண்டர் ஆயிட முடியாது. அதுக்கு உயிரை கொடுக்கணும். எக்ஸ்பிரஷனை புரிஞ்சுக்கணும். சொல்றது காதுல விழுதா? எஸ் மேம். லைனுக்கெல்லாம் உயிர் கொடுக்கணும். புடி. இப்படி இல்ல, நம்ம வரையும் போது அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கிற மாதிரி பார்த்து வரையணும். ம். ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. நாளைக்கு சண்டே, சோ நோ கிளாஸஸ். ஓகே மேம். தேங்க்யூ. ம். தேங்க்யூ மேம். வெல்கம். நான் போயிட்டு வரட்டுமா? என்னங்க, இன்னைக்கு சண்டே தானே? ஆபீஸ்ல வேலை நிறைய இருக்குமா. நாளைக்கு மீட்டிங்க்கு பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும். நான் என்னமா பண்ண முடியும்? பிரைவேட் ஜாப் ஆச்சே, எந்த கேள்வியும் கேட்க முடியாது. பாய். ஹலோ சார். ஹாய். ஹாய் மேம். ஹலோ ரோஹன், சண்டே கிளாஸஸ் இல்லைன்னு நேத்து தானே சொல்லி அனுப்புனேன். நோ மேம், ஆக்சுவலி வீட்டில் போர் அடிச்சதா, அதான் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட உங்ககிட்ட வந்து ஏதாவது கற்றுக்கலாம்னு நினச்சேன். சரி, உட்காரு. நான் இதை வந்துடுறேன். ஓகே மேம். உன் கண்ணு ஏன் மேல இருக்கா, பெயிண்டிங் மேல இருக்கா? மேம், பெயிண்டிங் மேலே தான் மேம். உனக்கு ஏதாச்சும் சொல்லணுமா? மேம், அது வந்து ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். மேம், இது தங்கமாச்சே. இவ்ளோ பணம் உன்கிட்ட எப்படி? மேம், எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் மாதம் மாதம் எனக்கு பாக்கெட் மணி தருவார். அதனால தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக இதை வாங்கிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு போட்டு விடவா? ம். ரொம்ப அழகா இருக்கு. உங்களை விட கம்மி தான். தேங்க்யூ. ஐ லவ் யூ மேம். வாங்க மிஸ்டர் பிரகாஷ், உங்க வீடு மாதிரி நினைச்சுங்க. வாங்க.
உட்காருங்க. என்னங்க உங்க ஷர்ட் எப்படி அழுக்காச்சு? மழையில என் பைக் ஸ்லிப் ஆயிருச்சு, நான் கீழே விழுந்துட்டேம்மா. சரி அதை விடு. இவர் யார் தெரியுமா? இவர்தான் பிரகாஷ் சந்திர சட்டர்ஜி. வணக்கங்க. எங்க ஆபீஸ்ல சீனியரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஓஹோ. பெங்கால்ல இருந்து வந்திருக்காரு. ம். சேர்மன் வேற. அதனாலதான் நான் இவருக்கு இந்த ஊர்ல பெங்கால் டேஸ்ட் காட்ட நினைச்சேன். அதனாலதான் சாப்பிட கூட்டிட்டு வந்துட்டேன். ம். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ சாப்பாடு ரெடி பண்ணு. சரி. பிரகாஷ் சார் இருங்க வந்துடுறேன். சரி. இப்போ வந்துடுறேன். நல்லா இருக்கு. வீட்டை சொன்னேனா? தேங்க்யூ. இது உங்க வீடு மாதிரி கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, ஐஸ் வாட்டர் கிடைக்குமா? எங்க ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிருச்சு, நான் அடுத்த மாசம் புதுசு வாங்கிடுவேன். அப்படியா? அடுத்த மாசம் இவருக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆயுஷி, விருந்தாளிங்க முன்னாடியாவது இந்த மாதிரி பேசாம இருக்கலாம்ல. ம்? என்னாச்சு? இன்னைக்கு இந்த கிளாஸ் உனக்கு மட்டும்தான். இன்னைக்கு நீ உன் மேமுக்கு எந்த கிஃப்டையும் கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கேன். என்னது? இதை கொண்டு வரேன். இதோ உங்களுக்காக. வாவ், இட்ஸ் so beautiful. Thank you. பிடிச்சிருக்கா? ரொம்ப. நீ நிஜமாவே என்ன காதலிக்கிறியா? என் உயிரை விட மேலா? நிஜமாவா? இப்ப யார் வந்திருக்கா? தெரியல, நான் போய் பார்க்கறாரு. அட நீங்களா? ஒன்னும் இல்லை, இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன், அதான் பார்த்துட்டு போலான்னு. ஓ சரி, உள்ள வாங்க. உட்காருங்க. சுதீப் இருக்காரே, அவருக்கு ஒன்றும் தெரியல. நேத்து உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் நடந்த சண்டையை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவும் ஒரு ஃப்ரிட்ஜுக்காக. யாராவது இப்படி பண்ணுவாங்களா என்ன? இல்லைனா நீங்க அவர்கிட்ட வைர நெக்லஸ் கேட்டீங்களா? சரி, கேட்டா அவர் என்ன சொல்ல போறாரு, அதான் உங்ககிட்டே கேட்கலான்னு வந்தேன். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் அனுப்பட்டுமா? ஆனா எங்ககிட்ட இப்போ அவ்வளவு பணம் இல்லையே. ஐயோ, உங்ககிட்ட யாரு பணத்தை கேட்டா? உங்ககிட்ட பணம் கிடைக்கும் போது எனக்கு கொடுங்க. இதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு? ஐயோ என்னங்க நீங்க, அன்பை விட பணம் பெருசா என்ன? உங்க மொபைலும் ரொம்ப ஓல்டு மாடலா இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. நமக்குள்ள அன்பு எப்போ இப்படியே நிலைச்சிருக்கணும். நமக்குள்ள அன்பு எப்போ இப்படியே நிலைச்சிருக்கணும். ஆயுஷி, ஆயுஷி, இங்க பாரு உனதான். அந்த ஃப்ரிட்ஜ் எங்க இருந்து வந்துச்சு? ஃப்ரிட்ஜா? நான் தான் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். நீயா? ஆமா, உங்ககிட்ட ஏதுமா அவ்வளவு பணம்? தினமும் இந்த மாதிரி புதுசு புதுசா நகையெல்லாம் போடுறியே, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு நாள் கையில தங்க மோதிரம், இன்னைக்கு காதுல கம்மல். சுதீப், நானும் சம்பாதிக்கிறேன். நீங்க உங்க சம்பளத்துல எனக்கு எதையும் வாங்கி தரதில்ல. நான் என் சம்பாத்தியத்துல சிலதை வாங்கிக்கிறேன். அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா? இதையெல்லாம் செய்ய உங்களுக்கு தகுதி வரும்போது என்கிட்ட கேள்வி கேளுங்க, சரியா? மேம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நான் உங்களை லவ் பண்ற மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்றீங்களா? அதுல உனக்கு சந்தேகம் இருக்கா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மேம். எல்லா நேரமும் உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நிற்கும் போது, நடக்கும்போது, தூங்கும்போது உங்கள் நினைப்பு என்னை தூங்கவே விட மாட்டேங்குது. சரி சொல்லுங்க, நான் என்ன செஞ்சா என்னோட மேம் சந்தோஷப்படுவாங்க? மேம், நீங்கள் வேற ஒருத்தர் கூட பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. குறிப்பா அன்னைக்கு வந்த ஆள் உங்களை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரா? அவர் சுதீப்போட ஃப்ரெண்டு. வீட்டுக்கு அப்பப்போ வந்து போவாரு. ஆனா நீ என் மனசுல இருக்க. ஓ இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. நிஜமாவா? ஆமா. சரி, நான் உன்னை கேட்கட்டுமா? எத்தனை நாள் உன்னுடைய டாடி உனக்கு பாக்கெட் மணியே தரலையா? ஏன்? ஏன்னா நீ எனக்காக கிஃப்ட்ஸே வாங்கிட்டு வரதில்லையே. உனக்கு என் மேல இருக்கிற காதல் ஒருவேளை குறைஞ்சிருச்சா என்ன? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மேம். கூடிய சீக்கிரம் நான் பெரிய கிஃப்டோட வரேன். நிஜமாவா? நிஜமாதான். ஹலோ. ஹலோ ஆயுஷி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, நான் 10 நிமிஷத்துல வரேன், சரியா? ஓகே.
எங்க பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறேன். நான் உன்னை நாளைக்கு பாக்குறேன், சரியா? ஆனா மேம், ஓ மை காட், எழுந்துருங்க எழுந்துருங்க. பார்த்தேன். ஆர் யூ ஓகே? உங்களுக்கு ஒன்றும் அடிபடல? பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா? சாரி சார். இவங்களுக்கு அடிபட்டு இருந்ததுன்னா நாளையில இருந்து உனக்கு இங்க வேலை இல்ல. இல்ல விடுங்க, அவர் தெரியாம பண்ணிருப்பாரு. அத எப்படி நம்ம விட்டுற முடியும்? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ப்ளீஸ் வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். வாங்க. Are you comfortable, ma'am? Yes. Good. நீங்க இந்த ஊர் மாதிரி இல்லையே. Not really. Actually நான் பிசினஸ் விஷயமா லக்னோவுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பேன். நான் மும்பையை சேர்ந்தவன். அப்படியா? என்னோட வீடு வந்துருச்சு. என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க. Oh, really? இங்கேயா? ஆமா. வண்டியை நிறுத்து. Please. Oh, well. One sec. Well, this is my visiting card. Thank you. கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். டிரைவர், வண்டி எடு. கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். ஆயுஷி, ஆயுஷி, உன் போன் அடிக்குது பாரு. எங்க இருக்க? எவ்வளவு நேரமா அடிக்குது தெரியுமா? என்னோட ஸ்டூடெண்ட் தான் ஃபோன் பண்றான். கிளாஸ் எப்பன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிருப்பான். ஓகே, சரி, நான் கிளம்புறேன். பை பை. ஹலோ. ஹே, ஹலோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன். மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஓ ஞாபகம் வந்தது. எப்படி இருக்கேன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். எப்படி இருக்க? எனக்கு வீட்ல போர் அடிக்குது. ஃபென்டாஸ்டிக். உனக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீ வேணா இங்க வாயேன். இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பேசிட்டு இருப்போம்.
ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் ஃபோன்ல கூட பேசலாமே. பேசலாம் தான், ஆனா இன்னொரு நாள். சரி, நான் வரேன். ஃபேண்டாஸ்டிக். அப்ப நான் உனக்காக வெயிட் பண்றேன். பாய். மேம், நான் வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரோஹன், நான் ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன், சரியா? ஆனா மேம், அது வந்து என்ன குழந்தை மாதிரி வந்து போயின்னு? நான் போனுங்கிறேன்ல, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. மேம், மேம், This is for beautiful lady. Thank you. அது சரி, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரை பத்தி நான் பேச விரும்பல. ஏன்? என்னாச்சு? ஒரு புருஷனுக்கு தான் மனைவியை பார்க்க கூட டைம் இல்லைன்னா அந்த மனைவியால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படின்னா அந்த மாதிரி புருஷனோட ஏன் வாழணும்? அவரை டைவர்ஸ் பண்ணிடு and live your own life. and உன்னை சந்தோஷமா வச்சுக்கிற ஆளோட தான் நீ சந்தோஷமா வாழ முடியும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. அவரை டைவர்ஸ் பண்ணிட்டா என்ன யார் பார்த்துக்குவாங்க? நீ ஏன் அப்படி யோசிக்கிற? உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லையா என்ன? Give me a sec. இது ஸ்பெஷலா உனக்கு தான். அதுவும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஒருத்தன் இருக்கான், அவன் உன்னை நல்லாவே பார்த்துப்பான். ஐ லவ் யூ ஐஷி. ரோஹன் ஒரு சின்ன பையன் தான். ஆனா பிரகாஷ் அவரை விட பெரிய பணக்காரன் மோஹித் தான். ஆனா சுதீப்பை விட்டுட்டு நான் மோஹித் கிட்ட எப்படி போறது? இந்த ரோஹன் பிரகாஷ் எல்லாம் என்ன பண்றது? இவங்களையெல்லாம் நான் எப்படி விளக்குறது? ஐஷி, உனக்கு ஒன்று தெரியுமா? எந்த கம்பெனியில் நான் புது ஜாப்புக்காக அப்ளை பண்ணனோ இன்னைக்கு அவங்க என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஜாப் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னோட சேலரி அப்படியே டபுள் ஆயிடும். கூடவே போனஸும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சாட்டர்டே சண்டே லீவு. நீ எப்பவுமே சொல்ற மாதிரி என்னால எப்பவும் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. இந்த ஜாப் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் உன்னோட எல்லா குறையையும் தீர்த்துருவம்மா. விஷ் மீ லக். பாய் பாய். மேம், 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 மேம்,
மேம் மேம் என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? சுதீப் என்ன இன்னைக்கு கொல்ல முயற்சி பண்ணாரு. என்னது? அவர் உங்களை அடிச்சாரா? அவரை நான் சும்மா விட மாட்டேன். என்ன நீ எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு ரோஹன். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். ப்ளீஸ். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேம். நான் உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா அவர் எப்படி இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துருவாரு. அப்படி வந்து அவர் என்ன கொன்னு போட்டுருவாரு. அவர் உங்களை கொல்றதுக்கு முன்னாடி நான் அவரை முதல்ல கொன்னுடுவேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேம். உன்னால அப்படி செய்ய முடியுமா ரோஹன்? நீ என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறியா? ஆமா மேம், நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ணு. நீ எப்படியாவது சுதீப்பா ஹைவே கிட்ட கூட்டிட்டு வந்துரு. கூட்டிட்டு வருவல்ல? அது பிரச்சனை இல்லை மேம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதையெல்லாம் நீ என்கிட்ட விட்டுடு. நீ அவரை எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. சரிங்க மேம். ஐஷு, நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா என்ன விஷயம்னு முதல்ல என்கிட்ட சொல்லு. இல்ல வேணா விடுங்க. நான் கேக்குறேன்ல, என்னன்னு சொல்லு. என்ன உன் கையில என்னது? இதுவா? இது ஒரு காயம். இதுக்கு உங்க ஃப்ரெண்டு தான் காரணம். ரொம்ப காலமா இப்படி எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனா இப்போ இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அவ்வளவு தைரியமா? இப்போவே போய் உண்டிலன்னு பண்றீங்க? அப்படி பண்ண அவர் மறுபடியும் என்ன அடிப்பாரு. நான் என்னத்த சொல்லுவேன் பிரகாஷ்? என்னன்னு சொல்லி நீங்க அவரை போய் அடிப்பீங்க சொல்லுங்க. அப்படின்னா இங்க பாரு, நேரடியா சொல்லி இப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க ஃப்ரெண்டு, அதாவது என்னோட புருஷன், இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்ப அவர் ரொம்பவே மோசமாயிட்டாரு. அவர் பணத்துக்காக என்ன ஒரு பணக்காரனோட போய் உறவு வச்சுக்க சொல்றாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். உடனே அவர் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி காயமாயிருக்கு பாருங்க. இதுதான் அதுக்கு சாட்சி. அந்த புறம்போக்க கண்டிப்பா நாம கொல்லாம விடக்கூடாது. நானும் அதைத்தான் நினைக்கிறேன். உங்களால என்ன இந்த வாழ்க்கையில இருந்து காப்பாற்ற முடியுமா? நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நிஜமாவா? அப்படின்னா ஒரு வேலை பண்ணுங்க. ஹலோ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சார், அது மேமுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கோம். என்னாச்சு? சார் நீங்க வாங்க, நான் உங்களை என் கார்ல கூட்டு போறேன். சரிப்பா. என்னாச்சு சார்? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? இந்தாங்க.
வேலை முடிஞ்சது. ம்? நமக்கு நடுவுல யாரும் வரமாட்டாங்க. ம். ம். இனிமே நமக்கு நடுவுல யாரும் வர மாட்டாங்க. உன் புருஷன் உங்ககிட்ட கேட்டா நீ என்ன சொல்லுவ? நான் சொல்ல மறந்துட்டேன். சுதீப் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு. 2 நாள் கழிச்சு தான் வருவாரு. அவர் திரும்ப வந்த உடனே நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இனிமே நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராது. எனக்கு என் ராஜகுமாரன் கிடைச்சிட்டான்னு சொல்லிடுறேன். இங்க பேர் புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ண. போலீஸுக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி, பொழுது விடியறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து போயாகணும். இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, உன் வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும். ஓகே? சரியா? சரி. சீக்கிரம் போ. அங்க அங்க என்னாச்சு? ரோஹன், அங்க ரோஹன் நிக்கிறான். யார் ரோஹன்? யார் இவன்? நீ 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 எப்படி உயிரோட வந்த? என்ன பேசிட்டு இருக்க நீ? இவனை யார் கொன்னது? இவனை பிரகாஷ் அவர் கையால புதைச்சாரு. கரெக்டா தான் சொன்னீங்க. ரோகனை பிரகாஷ் கொன்னது உண்மைதான். ஆனா அதை பிரகாஷ கொன்னது யார்? அந்த மாதிரி மனுஷனெல்லாம் கொல்றது தான் நல்லது சார். நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற ஐஷி? சொல்ல ஐஷி. அது சுதீப்போட ஃப்ரெண்டு பிரகாஷ். அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. ஆனா ஆனா அவர் ஒரு நாள் என்கிட்ட, உன்கிட்ட என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. அந்த ஆள் என்ன ரேப் பண்ணிட்டாரு. வாட்? அது அவர் வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதானே என் கூட அடிக்கடி ஒரு பொண்ணோட மானத்தோட விளையாண்டவன் சார் அவன். இவங்க சொன்னதை கேட்டு பிரகாஷை நீங்க கொன்னுட்டீங்களா? பிரகாஷ் யாரை கொன்னு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரகாஷ் இவங்க கணவர் சுதீப் ஐயோ அப்புறம் ரோஹனையும் கொன்னுட்டாரு. ஆனா ரோஹன் தப்பிச்சு போயிட்டான். அங்கிருந்து தப்பிச்ச உடனேயே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. இவங்க தான் பிரகாஷ் கூட சேர்ந்து என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. உங்க புருஷனை அங்க கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? அதுக்கப்புறம் ரோஹன் எங்க கிட்ட வந்தாரு. நடந்த கதை எல்லாத்தையும் எங்க கிட்ட சொன்னாரு. உடனே அந்த இடத்துக்கு போய் நாங்க சர்ச் பண்ணோம். அங்க உங்க கணவர் சுதீப் அப்புறம் பிரகாஷோட பணமும் கிடைச்சது. இப்போவாவது நடந்த உண்மை என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. இல்லனா இந்த லேடி கான்ஸ்டபிள் அவங்க வேலையை ரொம்ப சிறப்பா செய்வாங்க. ஆமா, இதெல்லாம் ஏன் பிளான் தான். நான் இவரோட ஊரை விட்டே போயிடணும்னு நினைச்சேன். ஏன் போக கூடாது? இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. என் மேல நிறைய அன்பு காட்டுறாரு. இவர்கிட்ட எல்லாமே இருக்கு. என்கிட்டயும் எந்த குறையும் இல்லையே. நீ வரிசையா எங்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்க. இப்போ நீங்க உங்களை என்ன சொல்றது? இவ எப்படி எங்களை சாதகமா பயன்படுத்தினாலோ அதே மாதிரி உங்களையும். உங்களை மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நம்பவே கூடாது.
நாளைக்கு உங்களை விட பணக்காரன் கிடைச்சா உங்களையும் வழியில இருந்து விளக்க என்ன வேணாலும் பண்ணுவா. பணத்துக்கும் காதலுக்கும் ஆசைப்பட்டு இவங்க 2 பேரையும் கொன்னுட்டல்ல, உன்னோட சேர்த்து இவங்க 2 பேரையும் குற்றவாளி ஆக்கிட்டல. இதுக்கான தண்டனையை சட்டம் கொடுக்கும். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க.